அண்மை செய்தி. டிட்வா புயல் இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்களை பகிரலாம். டிட்வா புயல் நகரக்கூடிய வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகமாக அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த புயல் இன்று மாலைக்குள்ளாக வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வுடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலுடைய நகரக்கூடிய அடுத்த வழித்தட பாதை என்பது கணிக்கப்பட்டு அதனுடைய படங்கள் விடப்பட்டிருக்கின்றன. அந்த படத்தில் இன்றைய தினம் இந்த புயல் இன்று காலை 11 மணி நிலவரப்படி புயல் என்ற அளவில் அது நிலை கொள்ளும் எனவும், அதற்கு பிறகாக தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து வரும் பொழுது அதனுடைய வலு குறைந்து ஆழ்ந்த காற்றில் தாழ்வு மண்டலமாக இன்று மாலை 5:30 மணிக்குள் அளவுல வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக தொடர்ந்து அது வடக்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு அருகே நெருக்கமாக வரும் பொழுது அதனுடைய வலு மேலும் குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை நேரத்துக்கு பிறகாக தொடர்ந்து சென்னை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இரவிலிருந்து அதனுடைய வலு குறைய தொடங்கும் எனவும், சென்னையை நெருங்கும் பொழுது அதனுடைய வலு குறிப்பாக 1ஆம் தேதி நாளை தினம் காலையில அதனுடைய வலு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னையை நெருங்கும் எனவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது தற்போதைய சூழலில் இந்த புயலுடைய நிலவரத்துக்கான ஒரு படம். இந்த புயல் ஏன் வலுவிழக்கக்கூடிய நிலைக்கு செல்கிறது என்றால், தொடர்ந்து கரையுடன் இதனுடைய தொடர்பு இருக்கிறது. இந்த புயல் தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்கள் நெருங்கிய போதிலிருந்து அதனுடைய ஒரு பகுதி முழுவதுமாக நிலப்பரப்பின் மீதாக இருந்து வருகிறது. முதற்கட்டமாக இந்த புயலினுடைய ஒரு பகுதி டெல்டா மாவட்டங்கள் மீது இருந்ததனால் அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் நேற்று முன்தினமும் டெல்டா மாவட்டங்கள் மீது அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகாக இந்த புயல் வடக்கு நோக்கி நகர் தொடங்கும் பொழுது அதனுடைய சுழலும் வேகம் சற்று குறை தொடங்கியிருந்தது. குறிப்பாக புயலினுடைய அந்த சுழலும் தன்மை என்பது அதனுடைய தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்களுக்கு வரும்போது இருந்த வேகத்தை விட படிப்படியாக குறைய தொடங்கியிருந்தது. அதுவும் குறிப்பாக தற்பொழுது வேகம் புயல் என்ற நிலையில் மட்டுமே இருக்கிறது. இது ஒரு பார்டர்லைன் பாஸ் சொல்லக்கூடிய அளவுல புயல் என்ற நிலையில் தற்போது இருப்பதாகவும், இதற்கு அடுத்த கட்ட நிலைகளை தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் மேலும் நிலத்துடன் இதற்கான தொடர்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழல்ல இது தோராயமாக காரைக்காலில் இருந்து கிழக்கு திசையில அதனுடைய பகுதி புயலுடைய மையப்பகுதி இருந்து 90 கிலோமீட்டர் நெருக்கத்தில் இருக்கிறது. இது இன்று மாலை நேரத்துல அதிகபட்சமாக 30 கிலோமீட்டர் என்ற அளவில் நெருக்கத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30 கிலோமீட்டர் நெருக்கத்தில் புயலுடைய மையப்பகுதி வரும்பொழுது அதனுடைய சுழலும் தன்மைக்கு மேலும் பாதகமான நிலை ஏற்படும் என்பதனால் அது வலு பெற வாய்ப்பு இல்லை எனவும், இருக்கக்கூடிய வலுவை தக்க வைக்கக்கூடிய திறனில் இழந்துவிடும் எனவும் சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த புயலை வலுவூட்டக்கூடிய அளவில் ஈரப்பதமான காற்றுகள் போதிய அளவில் இல்லை என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த புயல் தெற்கு பகுதிகளில், குறிப்பாக வங்கக்கடல்ல இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதிகளில் சுழலும் பொழுது அதனுடைய சுழற்சிக்கு வலுக்கூட்டும் வகையில ஈக்குவட்டல் வேவ்ஸ் சொல்லக்கூடிய அந்த பூமத்திய ரேகையை ஒட்டி செல்லக்கூடிய இந்த காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஈரப்பதமான காற்று அதை வலுவூட்டி வந்தது. அதற்கு பிறகாக இது வடக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழலில் அந்த பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து கிடைத்து வந்த அந்த ஈரப்பதமான காற்று தற்பொழுது போதுமான அளவில் கிடைக்கவில்லை. எனவே அதிலிருந்து இந்த புயல் வெகு தொலைவுக்காக தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதி நோக்கி நகர்ந்து விட்டது. அதனால் அதனுடைய ஈரப்பதமான காற்று போதுமான அளவு கிடைக்கப்படாதன் காரணமாக இதனுடைய எதிர்பார்த்த அளவுக்கான மழையினுடைய தாக்கமும் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போதுமான அளவுல இந்த புயல் சொல்லக்கூடிய தன்மைக்கு இருந்து அதனுடைய வலு எழுந்தக்கூடிய நிலையில இன்று மாலைக்குள்ளாக இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், நாளை காலைக்குள்ளாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புயல் வலு இழந்தாலும் கூட மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புயலுக்கு தற்போதைய சூழல்ல அதிக அளவிலான ஈரப்பதமான காற்றுகள் வரவில்லை என்றாலும் தொடர்ந்து அந்த ஈரப்பதமான காற்றுகள் வருவதனால் புயலுடைய வடப்புற பகுதிகளில் அதனுடைய மழை மேகக்கூட்டங்கள் உருவாகக்கூடியதை பார்க்க முடிவதாகவும், தொடர்ந்து அது கடலில் இருந்து நிலப்பரப்பு நோக்கி நகர்ந்து வருவதனால் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு மிதமான அளவில் நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல சில இடங்கள்ல சில நேரங்கள்ல காற்றுடைய போக்கு மற்றும் அந்த புயலுடைய நகர்வுக்கு ஏற்ப மழை வலுத்து பெய்யவும் பலத்த மழையாக இருப்பதற்குமான வாய்ப்பு இருப்பதனால் தொடர்ந்து இந்த புயலினுடைய எச்சரிக்கை நீடிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாலை நேரத்தில் வலு விழுந்தாலும் கூட அதற்கு பிறகாக வங்கக்கடலில் இருந்து அதற்கு காற்றினுடைய ஈரப்பதங்கள் கிடைப்பதனால் மேலும் மழை மேகக்கூட்டங்களை மாலை நேரத்துக்கு பிறகாக அது உருவாக்கி இரவு நேரங்களிலும் மாலை நேரத்துக்கு பிறகாகவும் மழைக்கான வாய்ப்புகள் சென்னை அதே போன்று அதை ஒட்டியக்கூடிய மாவட்டங்களுக்கு இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த புயல் தற்போதைய சூழலில் இருந்து அடுத்த வரக்கூடிய 12 மணி நேரத்துக்குள்ளாக வலுவிழக்கக்கூடிய ஒரு சாதகமான நிலை நீடிப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.